அனைவருக்கும் வணக்கம். இது அனு விக்னேஸ்வரியின் நள்ளிரவு நிழல்கள் குறுநாவல். அத்தியாயம் 1. மர்ம அழைப்பு. கோவை மாநகரமே காரிருளின் போர்வையில் ஒடுங்கியிருக்க, அந்த ஆடம்பர பங்களாவின் நிசப்தத்தை விக்ரனின் அலைபேசி கிழித்தது. ஏசி குளிரில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த விக்ரம் கைகளை துழாவி போனை எடுத்தான். டிஜிட்டல் திரையின் வெளிச்சம் அவன் கண்களை உறுத்த, மணி 2 தொட்டிருப்பதை ஒரு கணம் கவனித்தான். சொல்லுங்க. தூக்கக் கலக்கமற்ற அதிகாரக் குரல் அவனிடமிருந்து வெளிப்பட்டது. மறுமுனையில் கான்ஸ்டபிளின் குரல் பதற்றத்தில் தத்தளித்தது. சார், ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் ரூம் நம்பர் 404ல ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா ஆனா அங்க இருக்கிற சூழல் ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். நீங்க உடனே வரணும். விக்ரம் எதையும் கேட்கவில்லை. போனை அணைத்துவிட்டு படுக்கையிலிருந்து சரிந்து எழுந்தான். ஜன்னலுக்கு வெளியே கோவையின் இரவு நேர காற்று மரங்களை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் தன் உள்ளங்கைகளை பார்த்து கொண்டான். ஏதோ ஒரு அசம்பாவிதம் தன்னை அழைக்கப் போகிறது என்கிற உள்ளுணர்வு அவன் நெஞ்சுக்குள் மெலிதாக முட்டியது. சரியாக 10வது நிமிடம் அவனது ஜீப் ப்ளூ ஸ்டார் ஹோட்டலின் முகப்பில் டயர்கள் அலற நின்றது. லிப்டிற்காக காத்திருக்காமல் படிக்கட்டுகளில் ஏறி 4வது மாடியை அடைந்தான். 404ஆம் எண் அறையின் கதவு பாதி திறந்திருக்க, வாசலிலேயே மஞ்சள் நிற தடுப்பு நாடாக்கள் கட்டப்பட்டிருந்தன. அத்தியாயம் 2. விசித்திர கொலை. அறையினுள் காலடி எடுத்து வைத்த விக்ரமின் கால்கள் ஒரு கணம் திகைப்பில் அப்படியே நின்றன. மாநகரத்தின் முக்கியமான முகங்களில் ஒருவரான அந்த பிரபல தொழிலதிபர் ஆடம்பரமான அந்த மெத்தையில் அசைவற்று பிணமாக கிடந்தார். அவர் முகம் மரணத்தின் வலியால் சிதைந்து போயிருந்தது. அவரது கழுத்தைச் சுற்றி ஒரு ஊதா நிற பட்டுத் துணி மிக நேர்த்தியாக, அதே சமயம் அதிக விசையோடு இறுக்கப்பட்டிருந்தது. அந்த துணியின் மென்மையும் அது நிகழ்த்தியிருந்த கொடூரமும் ஒன்றுக்கொன்று முரணாக தெரிந்தன. விக்ரம் குனிந்து உற்று பார்த்தான். தொழிலதிபரின் வலது கை விரல்கள் ஏதோ ஒன்றை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தன. அது ஒரு சிறிய துண்டு காகிதம். விக்ரம் கையுறை அணிந்த விரல்களால் அதை மெல்ல உருவினான். வெண்மையான அந்த தாளில் இன்னும் உலராத இரத்தத்தைக் கொண்டு ஒரு எக்ஸ் குறியீடு மட்டும் வரையப்பட்டிருந்தது. அந்த குறியீடு ஒரு எச்சரிக்கையைப் போல விக்ரமின் கண்களை உறுத்தியது. கௌதம், இது சாதாரண கொலை இல்லை. கொலையாளி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர்றான் என விக்ரம் குரலை தாழ்த்தி சொன்னான். அவனது கண்கள் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் எதையோ தேடின. ரூம்ல இருந்த சிசிடிவி கேமரா என்னாச்சு? கௌதம் தனது டேப்லெட்டை சரிபார்த்துவிட்டு தலையை நிமிர்ந்தான். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. சார், ஹோட்டலோட மத்த எல்லா இடத்துலயும் கேமரா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த ரூம் நம்பர் 404க்கு மட்டும் கேமரா கனெக்ஷன் சரியா 1:45க்கு கட் ஆகியிருக்கு சார். பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். விக்ரம் அந்த ஊதா நிற பட்டுத் துணியையும் இரத்தத்தால் எழுதப்பட்ட எக்ஸ் குறியீடையும் மீண்டும் ஒரு முறை ஆழமாக பார்த்தான். அறையின் ஜன்னல் வழியாக ஊடுருவிய குளிர்காற்று அங்கிருந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கியது. அத்தியாயம் 3. வேட்டை ஆரம்பம். விக்ரம் அந்த அறையின் தரைத்தளத்தில் மண்டியிட்டு அமர்ந்து ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் கூர்மையான பார்வையால் துழாவினான். அந்த ஆடம்பர அறையின் தரைவிரிப்புகள் எதையும் மறைத்து வைத்திருக்கிறதா என அவன் கண்கள் தேடின. திடீரென ஏசி வெண்டிற்கு அடியிலிருந்து ஒரு சிறிய மின்னணு பொருளின் மெல்லிய பிரதிபலிப்பு அவன் பார்வையில் பட்டது. மிகவும் கவனமாக தனது பையிலிருந்து ஒரு ட்வீசரை எடுத்த விக்ரம் அந்த சிறிய பொருளை பற்றினான். அது ஒரு நகக்கண் அளவு கொண்ட எலக்ட்ரானிக் சிப். அதன் நுணுக்கமான வடிவமைப்பை கண்டதும் விக்ரமின் புருவங்கள் சுருங்கின. கௌதம், இங்க பாரு என்றான் விக்ரம் அந்த சிப்பை வெளிச்சத்திற்கு நேராக பிடித்தபடி. இது ஒரு அதிநவீன ஜாமர் சிப். குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற சிக்னல்களை மட்டும் துல்லியமா கட் பண்ணக்கூடியது. இதனாலதான் 1:45க்கு மட்டும் சிசிடிவி செயலிழந்திருக்கு. கொலையாளி டெக்னாலஜியிலும் கில்லாடி. அந்த சிறிய சிப்பினை திருப்பி பார்த்த விக்ரமின் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது. அந்த சிப்பின் பின்புறம் மிக நுண்ணிய எழுத்துக்களால் ஒரு வரி பொறிக்கப்பட்டிருந்தது. மிக அருகில் சென்று கவனித்த போதுதான் அது வாசிக்கத் தகுந்ததாக இருந்தது. இது வெறும் ஆரம்பம். அந்த வாசகத்தை வாசித்ததும் விக்ரமின் முகம் இறுகியது. அது வெறும் கொலை அல்ல, ஒரு நீண்ட தொடர் ஆட்டத்தின் முதல் காய் நகர்த்தல் என்பதை அவன் உணர்ந்தான். அறையின் நிசப்தம் இப்போது இன்னும் அச்சமூட்டுவதாக மாறியது. அத்தியாயம் 4. கண்ணுக்குத் தெரியாத எதிரி. விக்ரம் அந்த ஜாமர் சிப்பை தன் விரல்களுக்கிடையில் வைத்து சுழற்றியபடி ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான்.
அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த கோயம்புத்தூரின் இரவு வெளிச்சம் அவன் முகத்தில் நிழலாடியது. கௌதம், இந்த கொலை நடந்த விரத்தை பாரு. எவ்வளவு நேர்த்தியா, ஒரு தடயம் போட இல்லாம ரொம்ப சுத்தமா செஞ்சிருக்கான். ஆனா அந்த எக்ஸ் குறியீடு மட்டும் ஏன் ரத்தத்துல எழுதப்படணும்? விக்ரமின் குரலில் ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் ஒலித்தது. கொலையாளிக்கு அந்த தொழிலதிபர் மேல ஏதோ தீராத கோபம் இருந்திருக்கு. அந்த ஆத்திரம்தான் அவன பிணத்தோட ரத்தத்தை எடுத்து எழுத வச்சிருக்கு. இது வெறும் தொழில் போட்டி இல்ல, இது ஒரு பழிவாங்கல். பேசிக்கொண்டே விக்ரம் அறையின் ஒவ்வொரு மூலையையும் மீண்டும் ஒரு முறை அக்குவேறு ஆணிவேராக ஆராய்ந்தான். அப்போது அறையின் இருண்ட மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு அலங்கார பூந்தொட்டியின் மீது அவன் கண்கள் நிலைத்தன. அந்த பச்சை இலைகளின் பரப்பில் ஏதோ ஒன்று அந்நியமாக தெரிந்தது. விக்ரம் அருகில் சென்று குனிந்து பார்த்தான். பசுமையான அந்த இலைகளின் மீது ஒருவித மெல்லிய வெள்ளை நிற பொடி படிந்திருந்தது. அது பார்ப்பதற்கு சாதாரண தூசியைப் போல தெரிந்தாலும் அதன் துகள்கள் ஒருவித மின்னும் தன்மையுடன் இருந்தன. கௌதம், இங்க வா என விக்ரம் அழைக்க கௌதம் வேகமாக அருகில் வந்தான். இத ஒரு துளி கூட சிதறாம சேகரிச்சு உடனே லேபுக்கு அனுப்பு. இது சாதாரண தூசு கிடையாது என்றான் விக்ரம். அவன் குரலில் ஒரு புதிய தடயத்தை கண்டறிந்த உற்சாகத்தை விட அதன் பின்னாலிருக்கும் விபரீதத்தை பற்றிய எச்சரிக்கையே மேலோங்கியிருந்தது. அத்தியாயம் 5. திடுக்கிடும் லேப் ரிப்போர்ட். 2 மணி நேர காத்திருப்பு அந்த அறையின் இறுக்கத்தை இன்னும் அதிகரித்திருந்தது. அதிகாலை 4 மணியை தாண்டியிருக்க விக்ரமின் அலைபேசி மீண்டும் அதிரத் தொடங்கியது. தடய அறிவியல் துறையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. சொல்லுங்க. விக்ரமின் குரலில் ஒருவித அவசரம் இருந்தது. சார், நீங்க கொடுத்த அந்த பொடியை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் என்றார் அந்த அதிகாரி. அவர் குரலிலேயே ஒரு திகைப்பு தெரிந்தது. அது ஒரு வகை அபூர்வமான செயற்கை மகரந்தம், சிந்தட்டிக் பாலன். இது இயற்கையா செடி கொடிகள்ல வர்றதில்ல சார், லேப்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. இது ரொம்ப சென்சிட்டிவ், சாதாரணமா எங்கேயும் கிடைக்காது. குறிப்பிட்ட ஒரு ஹைடெக் பயோடெக்னாலஜி லேப்ல மட்டும்தான் இதை தயாரிக்க முடியும். விக்ரமின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யத் தொடங்கியது. கோவையின் நிலவியல் வரைபடமும் அங்குள்ள முக்கியமான ஆய்வுக்கூடங்களின் பெயர்களும் அவன் கண் முன்னே நிழலாடின. அவனது நீண்டகால தேடலும் அனுபவ அறிவும் ஒரு புள்ளியில் வந்து நின்றன. கௌதமை நிமிர்ந்து பார்த்த விக்ரம் போனில் அழுத்தமாக கேட்டான். போனேன் அழுத்தமாக கேட்டான். அந்த லேப் மதுக்கரை ரோட்ல இருக்கிற ஆல்பா பயோசைன்ஸ் தானே? மறுமுனையில் அந்த அதிகாரி ஒரு கணம் மௌனமாகிவிட்டு, ஆமா சார், நீங்க கரெக்டா சொல்றீங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த வகையான ரிசர்ச் அங்க மட்டும்தான் நடக்குது என்றார் வியப்புடன். விக்ரம் போனை அணைத்துவிட்டு தன் ஜீப் சாவியை எடுத்தான். அவன் முகத்தில் ஒரு தீர்மானமான வேகம் தெரிந்தது. அத்தியாயம் 6. மோதல். அடுத்த அரை மணி நேரம் கோவையின் ஆழ்நடமாட்டமற்ற சாலைகளில் விக்ரமின் ஜீப் காற்றை கிழித்துக் கொண்டு பறந்தது. மதுக்கரை சாலையின் ஓரத்தில் தனித்து நின்ற அந்த ஆல்பா பயோசைன்ஸ் கட்டிடத்தின் முன் விக்ரமும் கௌதமும் வந்து நின்றனர். பிரம்மாண்டமான அந்த ஆய்வகம் இருளில் ஒரு ராட்சசனைப் போல காட்சியளித்தது. மெயின் கேட் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிசப்தமான அதிகாலையில் கட்டிடத்தின் உள்ளே இருந்து ஏதோ ஒரு இயந்திரம் சீராத இயங்கும் சத்தம் என்று மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. விக்ரம் தன் இடுப்பிலிருந்த துப்பாக்கியை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொண்டான். கௌதமுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துவிட்டு கதவின் பூட்டை ஓங்கி உதைத்தான். இரும்புத் தாழ்பால் தெரித்து விழ இருவரும் உள்ளே பாய்ந்தனர். பரபரப்பான அந்த லேபினுள்ளே வெளிச்சம் ஏதுமில்லை. ஆனால் ஒரு மூலையில் இருந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் மட்டும் நீல நிற ஒளியை பாய்ச்சிக் கொண்டிருந்தது. அதில் ஒரு வீடியோ தானாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த திரையில் ஒரு முகம் தெரியாத நபர் கருப்பு நிற நிழலாக தெரிந்தார். குரலை மாற்றும் மென்பொருளை பயன்படுத்தியதால் அவரது குரல் ஒருவித இயந்திரத்தனமான கரகரப்புடன் ஒலித்தது. விக்ரம், நீங்க இவ்வளவு சீக்கிரம் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க தேடுற ஆள் நான் இல்ல. நீங்க இப்போ நிக்கிற இடத்துக்கு அடியில ஒரு டைம் பாம் இன்னும் 60 செகண்ட்ல வெடிக்க போகுது. திரையில் ஒரு கடிகாரம் 60, 59, 58 என தலைகீழாக ஓடத் தொடங்கியது. கௌதமின் முகம் வியர்வையில் நனைந்தது. கண்கள் பிதுங்க, சார், இங்க இருந்தா செத்துடுவோம், ஓடிடலாம் வாங்க சார் என்று விக்ரமின் கையை பிடித்து இழுத்தான். ஆனால் விக்ரம் அசையவில்லை. அவன் கண்கள் அந்த மானிட்டரையும் அதை சுற்றி சென்ற வயர்களையும் ஊடுருவின. வேண்டாம் கௌதம், பதறாதே, இது அவனோட மைண்ட் கேம்.
என்றான் விக்ரம். அவன் குரலில் ஒரு அசாதாரண அமைதி நிலவியது. நாம பயந்து வெளிய ஓடணுங்கிறது தான் அவனோட திட்டம். அவன் நம்மள ஓட வச்சு வெளியில சுட பார்க்கிறான். அங்க பாரு. விக்ரம் காட்டிய திசையில் லேபின் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கட்டிடத்தின் மொட்டை மாடியை கௌதம் பார்த்தான். நிலவொளியின் மெல்லிய வெளிச்சத்தில் ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கியின் லென்ஸ் மட்டும் மின்னலென மின்னியது. அத்தியாயம் 7. மின்னல் வேக நடவடிக்கை. விக்ரம் தரையோடு தரையாக பாய்ந்து கௌதமை அழுத்தினான். தலைய தூக்காதே என்று எச்சரித்தபடி ஜன்னல் வழியாக வரும் ஸ்னைப்பரின் பார்வை கோணத்தை கணித்தான். அந்த நிலவொளியில் ஸ்னைப்பர் துப்பாக்கியின் லென்ஸ் ஒரு கொடிய மிருகத்தின் கண்ணை போல காத்திருந்தது. ஒரு சில் அசைவு தெரிந்தாலும் தோட்டாக்களால் அறையைத் துளைக்க அவன் தயாராக இருந்தான். கௌதம், லேப்ல இருக்கிற மெயின் ஸ்விட்ச் போர்டை ஷூட் பண்ணு என்று விக்ரம் அதிகாரத்தோடு கத்தினான். மறுநொடி கௌதமின் துப்பாக்கி சீறியது. மெயின் ஸ்விட்ச் போர்டு பொறிகளுடன் சிதற லேப் முழுவதும் கும்மிருட்டில் மூழ்கியது. அந்த திடீர் இருள் ஸ்னைப்பருக்கு ஒரு தற்காலிக தடையை ஏற்படுத்தியது. ஆனால் அவன் உடனே சுதாரித்துக் கொள்வான் என்பது விக்ரமுக்கு தெரியும். விக்ரம் சட்டென தன் இடுப்பிலிருந்த சிறிய லேசர் டார்ச் லைட்டை எடுத்தான். ஜன்னலுக்கு நேராக இருந்த ஒரு பெரிய பிரதிபலிப்பு கண்ணாடியை நோக்கி அந்த ஒளியை பாய்ச்சினான். லேசர் ஒளி அந்த கண்ணாடியில் மோதி பன்மடங்கு வீரியத்துடன் ஜன்னலுக்கு வெளியே பாய்ந்து கட்டிடத்தின் மொட்டை மாடியில் இருந்த ஸ்னைப்பரின் கண்களை சரியாக தாக்கியது. ஒரு கணம் நிலை தடுமாறிய அந்த துப்பாக்கிதாரி கண்களை கசக்கியபடி பார்வையை இழந்தான். இப்பதான் சரியான நேரம், இங்கே இரு என்று கௌதமிடம் சொல்லிவிட்டு விக்ரம் அந்த இடைவெளியில் லேபின் பின்புற கதவு வழியாக மின்னல் வேகத்தில் வெளியேறினான். ஸ்னைப்பர் இருந்த கட்டிடத்தை நோக்கி ஓடினான். அத்தியாயம் 8. மொட்டை மாடி யுத்தம். மொட்டை மாடியின் தரைத்தளத்தில் விக்ரமின் காலடிகள் பட்ட சத்தம் கேட்டதுமே அந்த மர்ம நபர் சுதாரித்துக் கொண்டான். நிலவொளியில் அவனது கருத்த உருவம் ஒரு நிழலைப் போல அசைந்தது. கச்சிதமாக தனது ஸ்னைப்பர் துப்பாக்கியை சுருட்டி பையில் திணித்துக் கொண்டு மாடியின் விளிம்பை நோக்கி அவன் தப்பிக்க முயன்றான். நில்! விக்ரமின் குரல் அந்த நள்ளிரவின் நிசப்தத்தை உடைத்து இடிமுழக்கமாக கேட்டது. அவனது துப்பாக்கி முனையில் அந்த உருவம் நின்றது. ஆனால் அந்த நபர் சரணடைவதாக தெரியவில்லை. மின்னல் வேகத்தில் விக்ரமை நோக்கி பாய்ந்தான். அவனது கையில் ஒரு சிறிய எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் கருவி நீல நிற பொறிகளுடன் சீறியது. விக்ரம் ஒரு கணம் பிசகியிருந்தாலும் அவனது உடல் செயலிழந்து போயிருக்கும். ஆனால் விக்ரம் லாவகமாக பக்கவாட்டில் சரிந்து அந்த தாக்குதலிலிருந்து தப்பினான். அடுத்த நொடியே சீறி வந்த அந்த நபரின் மணிக்கட்டை பிடித்து பின்னுக்கு முறுக்கினான். இருவருக்கும் இடையே அந்த மொட்டை மாடியில் பலத்த மல்யுத்தம் நடந்தது. அந்த நபர் ஒரு தேர்ந்த வீரனைப் போல விக்ரமின் பிடியிலிருந்து விலகி தாக்கினான். குத்துகளும் உதைகளும் காற்றில் கிழிபட்டன. விக்ரம் தனது முழு பலத்தையும் திரட்டி அவனை ஓங்கி ஒரு தள்ளு தள்ள அந்த நபர் சுவரோரம் போய் விழுந்தான். அந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்திய விக்ரம் அவன் முகத்திலிருந்த கருப்பு முகமூடியை பற்றி ஒரே இழுப்பாக கிழித்தான். நிலவொளி அவன் முகத்தில் விழுந்தபோது விக்ரம் ஒரு கணம் சிலையாக உறைந்து போனான். அவனது விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. நீங்களா? விக்ரமின் குரலில் அப்பட்டமான திகைப்பு. முகமூடிக்கு பின்னால் சிதறிய வியர்வையோடும் வஞ்சகம் நிறைந்த கண்களோடும் நின்றது ஆல்பா பயோசைன்ஸ் லேபின் மிக முக்கியமான மற்றும் மரியாதைக்குரிய சீனியர் சயின்டிஸ்ட் டாக்டர் ராகவன். அந்த பிரபல தொழிலதிபரின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்டவர் அவர். ராகவன் ஏளனமாக சிரித்தார். அத்தியாயம் 9. எக்ஸ் ரகசியம். மூச்சிறைக்க மாடிக்கு வந்து சேர்ந்த கௌதம் அங்கே விக்ரம் டாக்டர் ராகவனை மடக்கி பிடித்திருப்பதைக் கண்டு திகைத்து நின்றான். அடுத்த சில நொடிகளில் ராகவனின் கைகளில் விலங்குகள் பூட்டப்பட்டன. இரும்பு வளையங்களின் சத்தம் அந்த நிசப்தமான இரவில் கூர்மையாக கேட்டது. டாக்டர், மரியாதைக்குரிய ஒரு சயின்டிஸ்டா இருந்துகிட்டு எதுக்காக அந்த தொழிலதிபரை இப்படி கொன்னீங்க? அந்த எக்ஸ் குறியீடுக்கு என்ன அர்த்தம் என்று விக்ரம் ராகவனின் சட்டையை பிடித்து உருமினான். விக்ரமின் கண்களில் தெரித்த கோபம் ராகவனை சற்றும் அசைக்கவில்லை. ராகவன் ஏளனமாக ஒருவித பைத்தியக்காரத்தனமான சிரிப்பை உதிர்த்தார். அவரை போய் தொழிலதிபர்னு சொல்றிய விக்ரம், அவர் ஒரு கேவலமான கடத்தல்காரர். எக்ஸ் அப்படிங்கிறது வெறும் எழுத்தில்ல, அது ஒரு ரகசிய ஃபார்முலாவோட பேரு. ப்ராஜெக்ட் எக்ஸ். மனுஷனோட மூளைய, அவனோட மொத்த நரம்பு மண்டலத்தையும் முழுசா கண்ட்ரோல் பண்ற ஒரு மருந்தது. என் பல வருஷ உழைப்பா அவர் திருடி அதை வெளிநாட்டுக்கு விற்க பார்த்தார். அதான் முடிச்சிட்டேன். துரோகிகளுக்கு என் அகராதியில மரணம் மட்டும்தான் பரிசு. விக்ரம் இடைமறித்தான். சரி, பழி வாங்க கொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த டைம் பாம், எதுக்காக அந்த நாடகம்? அது சும்மா உங்கள மிரட்டி ஓட வைக்கத்தான். ஆனா
என்று இழுத்த ராகவன் விக்ரமின் முகத்தை உற்று பார்த்து விஷமத்தனமாக சிரித்தார். உண்மையான ஆபத்து இப்போ அந்த தொழிலதிபரோட உடம்புல இருக்கு. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பாருங்க விக்ரம். ப்ராஜெக்ட் எக்ஸ் ஃபார்முலா அவரோட ரத்தத்துல கலந்திருக்கு. காத்துல பரவக்கூடிய அந்த திரவத்தை அவர் உடம்புக்குள்ள ஏத்திட்டேன். அந்த உடல் இப்போ ஒரு பயோ ஹெசார்ட். அது வெடிச்சாலோ இல்ல சிதைஞ்சாலோ இந்த மாநகரமே ஒரு சுடுகாடா மாறும். விக்ரமின் நெஞ்சு ஒரு கணம் நின்று துடித்தது. டாக்டர் சொன்னதின் விபரீதம் அவனுக்கு புரிந்தது. கொலையாளி ஒரு மனிதனை மட்டும் கொல்லவில்லை, அந்த உடலையே ஒரு உயிரியல் ஆயுதமாக மாற்றியிருக்கிறான். விக்ரம் பதற்றத்துடன் தனது வாக்கி டாக்கியை எடுத்தான். கண்ட்ரோல் ரூம், விக்ரம் ஹியர், எமர்ஜென்சி. உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த தொழிலதிபர் உடலை தனிமைப்படுத்துங்க, சீல் பண்ணுங்க. மெடிக்கல் டீம் தவிர யாரும் பக்கத்துல போக வேண்டாம். இட்ஸ் அ பயோ ஹெசார்ட் அலர்ட். ரிப்பீட், இட்ஸ் அ பயோ ஹெசார்ட் அலர்ட் என கத்தினான். அத்தியாயம் 10. மருத்துவமனை மர்மம். அரசு மருத்துவமனையின் அந்த நீண்ட வராந்தாவில் விக்ரமின் காலணிகள் எழுப்பிய ஓசை எங்கும் எதிரொலித்தது. சைரன் ஒலிகள் அடங்கிவிட்டாலும் அந்த இடத்தின் நிசப்தம் ஏதோ ஒரு பேரழிவின் வருகையை முன்னறிவிப்பதைப் போல இருந்தது. பிணவரை மார்ச்சுவரி இருந்த பகுதியை சுற்றி ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே நின்றிருந்தது. எவரும் உள்ளே நுழைய அஞ்சி தூரத்திலேயே நின்றனர். சார், உள்ள போறது ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கிறாங்க. அது என்ன மாதிரியான கெமிக்கல்னே இன்னும் தெரியல சார் என்று கௌதம் விக்ரமின் கையை பிடித்து தடுத்தான். அவன் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. விக்ரம் தன் கையை மெல்ல விடுவித்துக் கொண்டான். கௌதம், இது சாதாரண வைரஸ் இல்ல. ராகவன் சொன்னது உண்மையாயிருந்தா அந்த தொழிலதிபர் உடம்பில இருக்கிற ப்ராஜெக்ட் எக்ஸ் காத்துல பரவினா இந்த மொத்த நகரமுமே ஒரு மயக்க நிலைக்கு போயிடும். மக்கள் எல்லாரும் நடமாடும் பிணங்களா மாறிடுவாங்க. இதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த தொழிலதிபர் உடலோட இதய பகுதியில ஒரு நியூட்ரலைசர் சிப்ப ராகவன் மறைச்சு வச்சிருக்கான். அதை எடுத்தா மட்டும்தான் இந்த விபரீதத்தை நிறுத்த முடியும் என்றான் விக்ரம். அவன் குரலில் ஒரு தீர்க்கமான உறுதி இருந்தது. மருத்துவமனை ஊழியர்கள் தயார் செய்து வைத்திருந்த தடிமனான மஞ்சள் நிற பயோஹசார்ட் உடையை விக்ரம் அணிந்து கொண்டான். அந்த உடையின் உள்ளே மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. முகமூடியை பொருத்திவிட்டு கௌதமை பார்த்து ஒருமுறை கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு பிணவரையின் கனமான இரும்பு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அத்தியாயம் 11. கடைசி நிமிடம். பிணவரையின் அந்த உறைய வைக்கும் குளிரில் மரணத்தின் வாசம் காற்றில் கனத்து போயிருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஜையில் கிடத்தப்பட்டிருந்த தொழிலதிபரின் உடல் நீல நிறமாக மாறியிருந்தது. விக்ரம் தனது கவச உடைக்குள் இருந்தபடியே ஒரு சிறிய எலக்ட்ரானிக் ஸ்கேனரை எடுத்து அந்த உடலின் கழுத்திலிருந்து அடிவயிறு வரை மெல்ல நகர்த்தினான். அலாரத்தின் பீப் பீப் சத்தம் இதய பகுதிக்கு அருகில் சென்றபோது மிக வேகமாகவும் பலமாகவும் ஒலிக்கத் தொடங்கியது. இங்கேதான் இருக்கு என்று விக்ரம் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். சரியாக அந்த தருணத்தில் ஒரு பெரும் இரைச்சலுடன் மருத்துவமனையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏசி இயந்திரத்தின் சத்தம் அடங்கி அந்த அறையே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. கவச உடையின் கண்ணாடியின் வழியாக விக்ரமுக்கு எதுவும் புலப்படவில்லை. கும்மிருட்டில் அவன் மூச்சுவிடும் சத்தம் மட்டும் அவனுக்கே பெரிதாக கேட்டது. திடீரென அவனது முதுகுக்கு பின்னால் ஒரு நிழல் அசைவதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. யாரது? விக்ரம் குரலை உயர்த்தி தன் துப்பாக்கியை தொழாவினான். பதிலுக்கு ஒரு டார்ச் வெளிச்சம் மின்னலாக பாய்ந்து அவன் கண்களை கூசச் செய்தது. அந்த ஒளியின் பின்னால் நின்றது ஆல்பா பயோசைன்ஸ் லேபில் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்த லேப் அசிஸ்டன்ட் நித்யா. அவளது கையில் ஒரு சிரிஞ்ச் இருந்தது. அதில் ஒரு பச்சை நிற திரவம் மரணத்தின் தூதவனைப் போல மின்னியது. விக்ரம், அந்த சிப் எங்களுக்கு வேணும். ராகவன் சாரோட மொத்த உழைப்பும் அதுலதான் இருக்கு. அந்த ஃபார்முலாவோட முழு கண்ட்ரோலும் அந்த சிப்புக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்க எடுக்க நான் விடமாட்டேன் என்று கத்தியபடி ஒரு வெறி பிடித்தவளைப் போல விக்ரமை நோக்கி பாய்ந்தாள். விக்ரம் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அவள் சிரிஞ்சால் குத்த முயன்றபோது லாவகமாக பக்கவாட்டில் சரிந்து அவளது மணிக்கட்டை திருகினான். ஒரு தேர்ந்த தற்காப்பு கலை வீரனின் வேகத்தில் அவளது முழங்காலில் ஒரு உதை கொடுத்து அவளை நிலைகுலையச் செய்தான். நித்யா அலறியபடி தரையில் விழ அவளது கையில் இருந்த சிரிஞ்ச் தூர போய் விழுந்தது. மீண்டும் மின்சாரம் வராது என்பதை உணர்ந்த விக்ரம் தனது டார்ச் வெளிச்சத்திலேயே தொழிலதிபரின் நெஞ்சு பகுதியில் இருந்த தழும்பை பார்த்தான். ராகவன் எவ்வளவு தந்திரமாக அதை உள்ளே தையல் போட்டு மறைத்திருக்கிறான் என்பது இப்போது புரிந்தது. விக்ரம் ஒரு அறுவை சிகிச்சை கத்தியால் அந்த தையலை பிரித்து இரத்தமும் ரசாயனமும் கலந்திருந்த அந்த உடலின் உள்ளிருந்து மின்னும் ஒரு சிறிய மெமரி சிப்பை வெளியே எடுத்தான். அத்தியாயம் 12.
உண்மை அம்பலம். மறுநாள் காலை கமிஷனர் அலுவலகத்தின் ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் தூக்கமில்லாத விக்ரமின் கண்கள் சிவந்திருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது. தனது சட்டைப்பையிலிருந்து அந்த மெமரி சிப்பை எடுத்து கமிஷனரின் மேசை மீது மெல்ல வைத்தான். சார், இது நாம நினைச்ச மாதிரி வெறும் மருந்து ஃபார்முலா மட்டும் இல்ல, இது ஒரு டிஜிட்டல் பாஸ்போர்ட் என்றான் விக்ரம். கமிஷனர் புருவங்களை உயர்த்தி அந்த சிறிய சிப்பை பார்த்தார். என்ன சொல்ல வர விக்ரம்? ஆமா சார், இதுல வெளிநாட்டுல இருக்கிற பல பயங்கரவாதிகளோட பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள், அவங்க பண பரிமாற்றம் செய்யற ரகசிய குறியீடுகள் எல்லாம் இருக்கு. அந்த தொழிலதிபர் இத ஒரு பெரிய விலைக்கு கடத்த பார்த்திருக்கார். ராகவனும் நித்யாவும் அந்த தகவல்களை திருடி தாங்களே பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நாம அந்த சிப்பை எடுக்க வராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அது ஒரு பயங்கரமான உயிரியல் ஆயுதம்னு பயோஹசார்ட் கதைய கலப்பி விட்டு நம்மள மிரட்டியிருக்காங்க. கமிஷனர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அப்போ அந்த எக்ஸ் குறியீன அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? விக்ரம் லேசாக புன்னகைத்தான். எக்ஸுங்கிறது எக்ஸ்போஸ், அம்பலப்படுத்துதல் சார். நான் ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ராகவனோட எல்லா சட்டவிரோத லேப் வேலைகளையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு அந்த தொழிலதிபர் ராகவனை மிரட்டியிருக்கார். ராகவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணினா உண்மை தெரிஞ்சிடும்னு தான் அவசர அவசரமா அவரை கொன்னுட்டு இந்த மர்ம கதையை உருவாக்கி நம்மள திசை திருப்ப பார்த்திருக்கான் என்றான் விக்ரம். கமிஷனர் வியப்புடன் விக்ரமை பார்த்தார். கிரேட் ஜாப் விக்ரம், ஒரு கொலையில ஆரம்பிச்சு ஒரு சர்வதேச சதிய முறியடிச்சிருக்கீங்க. விக்ரம் எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடித்தான். விக்ரம், எப்பவும் போல உன் புத்திசாலித்தனத்தால ஒரு பெரிய சதிய கண்டுபிடிச்சிட்ட. நீ மட்டும் அந்த பயோஹசார்ட் கதைய நம்பி பின்வாங்கி இருந்தா இன்னைக்கு இந்த சிப் நம் கைக்கு கிடைச்சிருக்காது என்று கமிஷனர் மனதார பாராட்டினார். விக்ரம் மெல்ல புன்னகைத்துவிட்டு கமிஷனர் அலுவலகத்தின் அகலமான ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த கோவை மாநகரை பார்த்தான். காலை வெயிலில் அந்த நகரம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் காட்சியளித்தது. ஆனால் அந்த அமைதிக்கு அடியில் அதன் நீண்ட நிழல்களில் இன்னும் எத்தனை மர்மங்களும் தீர்க்கப்படாத ரகசியங்களும் புதைந்து கிடக்கின்றனவோ என்று அவன் மனம் யோசித்தது. குற்றவாளிகள் எப்போதும் தடம் மாறலாம், ஆனால் தடயங்கள் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அவன் அந்த சிந்தனையிலிருந்து மீள்வதற்குள் அவனது சட்டையிலிருந்த மொபைல் போன் மீண்டும் அதிரத் தொடங்கியது. விக்ரம் திரையை பார்த்தான். ஒரு புதிய எண். அவன் போனை எடுத்து காதில் வைத்தான். சொல்லுங்க, விக்ரம் ஹியர். மறுமுனையில் ஒரு புதிய குரல், ஒரு புதிய விசித்திரமான வழக்கை பற்றி பேசத் தொடங்கியது. விக்ரமின் கண்கள் மீண்டும் கூர்மையடைந்தன. அவனது வேட்டை தொடர்கிறது. விக்ரமின் அடுத்த வேட்டையில் சந்திக்கிறேன்.